இன்றைக்கி வந்து ஆந்திரா ஸ்டைலில் ஒரு நிலக்கடலை சட்னி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பேனில் எண்ணெய் வேணால் போட்டுக்கலாம், கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் உங்கள் விருப்பம். ஆனால் சின்ன வெங்காயம் மஸ்ட்டு, பட் எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கைப்பிடி நிலக்கடலை போடுறேன். இதில் ஒரு நல்ல 3 பேருக்கான சட்னி தாராளமாக வரும். இந்த ஒரு கைப்பிடி நிலக்கடலை போட்டுட்டு அதை நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கின பிற்பாடு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் எள்ளு போட போகிறோம். எள்ளு தான் ஹைலைட்டே இந்த சட்னிக்கு. ஸோ அந்த எள்ளு நீங்கள் போட்டு வதக்கும் போது நல்லா பொரியும். அந்த பொரியிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா பொரியிற ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பச்சை மிளகா எல்லாம் அந்த மிக்சரே நல்லா வதங்கி கொஞ்சம் புளியும் போட்டுக்கணும். புளியும் போட்டுட்டு அந்த நல்லா வதங்கி வந்தோடனே நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் போடலாம். அந்த சூட்டில் தேங்காய் வந்து வதங்கினா போதுமானது. அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி தோசைக்கு தொட்டுக்க கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை தோசை உள்ளே போகும்னு யாருக்குமே தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன். தேங்க்யூ.